சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாஜக கூட்டணியில் இணைகிறதா தாவேக? தமிழக வெற்றி கழகம் விஜய் பாஜகவுடன் கைகோர்க்கிறாரா அப்படின்னு ஒரு 4-5 நாட்களாக பிரேக்கிங் நியூஸா இருக்குது எல்லா மீடியாலையும். அதுக்கு வலு சேர்ப்பது போல இன்று டெல்லி செல்லுகிறார் விஜய். சார், டெல்லி போறது சிபிஐ விசாரணைக்கு சார். கரூர் மரணங்கள் தொடர்பாக சிபிஐ மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லி இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா அந்த விசாரணையை சாக்காக வைத்து வர வச்சதே அமித்ஷாவிடம் பேசுவதற்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அமித்ஷாவின் அலுவலகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் தாவேகாவை சேர்ந்த பாஜகவோடு தாவேகா கூட்டணி வைக்க வேண்டும் என்று லாபி செய்கின்ற சிலர் இப்பொழுதே அங்கே போய் தங்கிட்டாங்க. இன்று மாலை இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது மார்ச் 14ஆம் தேதி, இப்ப நான் அந்த வீடியோ பதிவு செய்வது மார்ச் 14ஆம் தேதி சரியாக பிற்பகல் 1 மணிக்கு நான் அதை பேசுறேன். இன்று மாலை அவர் டெல்லி செல்லுகிறார். யாரு? திரு விஜய் அவர்கள். சோ அங்க வந்து கூட்டணி பேசலாம் அப்படின்லாம் செய்தி வருது. கூட்டணி பேசுவாரா? பாஜக கூட்டணியில் இணைவாரா? அவர் மானஸ்தானாச்ச? அதெல்லாம் நம்ம இதுல பேச போறோம் இந்த வீடியோல. உள்ளபடியே பிகின் த ஸ்கிரீன் என்ன சார் நடக்குது? விஜய் போவாரா மாட்டாரா? அதை கரெக்டா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பேச இருக்கின்றோம். மிகச்சரியாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் என்னுடைய பார்வை என்ன என்பதை. வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து விஜய் மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் அரசியல் ரீதியா இருக்கலாங்க, அது வேற. அரசியல் ரீதியா எனக்கு நிறைய விமர்சனம் இருக்கு, அது வேற. ஆனா விஜய் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவர், முதல்ல சோறு திங்கிறவர், மானஸ்தன். நீங்க அப்படிலாம் ஒரு மானஸ்தன் வந்து நீங்க தயவு செய்து சந்தேகப்படாதீங்க. அதுவும் ஆதவர்ஜினாலாம் உப்புல சோத்தை போட்டு திங்கிறது, சோத்துல உப்பு போட்டு திங்கிறதுல உப்புல சோறு போட்டு திங்கிற அளவுக்கு மானஸ்தன் ஆதவர்ஜினா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொன்னாரு? கரெக்டா சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இஸ்லாமியர்கள் யாருக்கும் ஆதவர்ஜினா பேச்சுல இன்னும் சொல்ல போனா கண்டனமே தெரிவிச்சாங்க பல பேர். என்கிட்ட தனிப்பட்ட முறையில திருக்குரானின் மீது ஆணையிட்டுன்னு சொன்னாரு. அப்படிலாம் சத்தியம் பண்ணக்கூடாது. அது இஸ்லாமியருடைய நம்பிக்கைகளுக்கு அந்த மாதிரி திருக்குரான் மீது சத்தியம் பண்ணுவதெல்லாம் அவங்களுடைய மார்க்க வழிபாட்டு நம்பிக்கைகளுக்கு முரணானது. அது வேற விஷயம், அதுக்குள்ள வேண்டாம், விட்டுருங்க. அப்ப அப்படி சத்தியம்லாம் பண்ணாரு. எங்க அம்மா சத்தியமா நான் சேர மாட்டேங்கிற மாதிரி ஆதவர்ஜினா என்ன செஞ்சாரு? சத்தியம் பண்ணாரு. என்னன்னு? பாஜகவோடு சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட மானஸ்தர். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீ போடா, நீ ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜினா தம்பி போடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு விஜய் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டோம். விஜய் சொல்றாருன்னு வைங்க, போடா வளர்ந்து கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, நான் சொல்ல மாட்டேன். விஜய் சொல்லிட்டாருன்னு வைங்க, என்ன சார் விஜய் சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்புறம் அவனை என்னன்னு சொல்றது? முதலமைச்சரை கடும் சொற்களால் பேசியிருக்கிறார் திரு ஆதவர்ஜினா. அப்படி பேசக்கூடாது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீங்க கடுமையா கண்டனம் தெரிவிங்க, அது வேற. வார்த்தைகள்ல கண்ணியம் வெளிப்படணும், சரியா? ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால இப்ப ஆதவர்ஜினாவை வேண்டாம், ஓரமா போய் உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டெல்லி போய் ஒருவேளை, ஏன்னா விஜய்க்கு வந்து மானமாவது ரோசமாவது சூடாவது சொரணையாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அமித்ஷா மிரட்டுறாரு. நான் ஜெயலலிதா மிரட்டினாலே பயந்து தொடர் நடுங்கி கைகால் நடுங்கி எங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பார்க்க போன மாதிரி அந்த அம்மாவை பாக்குறதுக்கு அப்பாவை கூப்பிட்டுட்டு கோடநாட்டுக்கு போய் கைகட்டி நின்னவன். அமித்ஷா எல்லாம் மிரட்டினாருன்னா அவ்வளவுதான், சுச்சா போயிருவாரு போட்டிருந்த பேண்ட்லயே. யாரு? விஜய். அப்படின்னு அங்க போய் ஒருவேளை கைகட்டி வாய் புத்தி பாஜக கூட்டணிக்கு அவர் சம்மதம் தெரிவிக்கிறார்னு வச்சுக்கங்க. சம்மதம் தெரிவித்தால் மானஸ்த ஆதவர்ஜினா சும்மா இருப்பாரா? திருக்குரான் மீது சத்தியம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுவாரு? உடனடியாக நாண்டுகிட்டு சாகர மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தாவேகா விட்டு வெளியே வந்துருவாரு. அவர் வர மாட்டாரா? ஏன்னா அவரு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல, உப்புல சோறு போட்டு சாப்பிடுறாரு. கொள்கை அப்படின்னு கொள்கை தலைவர்கள் அப்படின்னு 5 பேரை வச்சு பேசின மற்ற எல்லாருமே என்ன செய்வாங்க? விஜயை விட்டு வெளியில வருவாங்க. தாவேகா உடையும். சும்மா ஏதாவது சொல்லாங்க சார், அப்படிலாம் வரமாட்டாங்க. அப்படின்னா இவன் எவனுக்கும் மானம் ஜோடி சொரணம் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடியாயிரும்ல. ஒண்ணு இவர்களுக்கெல்லாம் மானம் ஜூடி சொரணம் இருக்கிறதா அல்லது இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். சார் இதெல்லாம் கூட்டணி வச்சா சார், கூட்டணி வைப்பாங்களானே தெரியலையே. நீங்க சொல்லுங்க, வைப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இந்த நிமிடம் வரை நான் திருப்பி சொல்றேன். இது பேசுகின்ற பொழுது பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பிச்சேன், சரியா? நான் ஒரு 4-5 நிமிஷம் ஓடிடுச்சு.
இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த நிமிடம் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன், தாவேகா பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று நான் நம்புகிறேன். நான் திருப்பி சொல்றேன், ஒருவேளை என் நம்பிக்கை பொய்த்து போகலாம். நான் இதுவரைக்கும் தேர்தல் தொடர்பாக கணித்த கணிப்புகள் எதுவும் தவறியதில்லை. இது ஒருவேளை தவறலாம். தவறுனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் நம்புறேன், நான் உறுதியா நம்புறேன், தாவேகா பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய கொள்கைவாதி அப்படிலாம் கிடையாது விஜய். பிராக்டிக்கலா நான் வந்து ஒரு கணக்கீடு பார்த்து நம்புறேன் போகாதுன்னு. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல பாஜகவோடு கூட்டணி போயிடுச்சுன்னு வைங்க தாவேகா, அதோட தாவேகாவுடைய அரசியல் எதிர்காலம் முடிந்தது. கதம் கதம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தாவேகாவை ஆதரிக்கலாம், கொஞ்சம் ஓட்டு போடலான்னு ஊருக்குள்ள ஒரு 10 பேர் நினைச்சிருப்பாங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள், அவங்க ஓட்டு சுத்தமா போச்சு. சரியா? அப்ப தாவேகா ஒரு 12% 15% ஓட்டு வாங்கணும் வைங்க தனித்து நின்னா. அது பாஜகவோட கூட்டணி வைத்தா அது 5-7% குறையும். 5-7% தாவேகாவினுடைய வாக்கு சதவீதம் குறையும். ஆனால் கூட்டணியா பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு வலு சேரும். எஸ், கரெக்ட் தான். கூட்டணியா பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு வலு சேரும். அது திமுக கூட்டணிக்கு கடும் போட்டியை உருவாக்கும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த போட்டியையும் தாண்டி ஸ்டாலின் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார். ஒரு 10-20 எம்எல்ஏ வேணா யாருக்கு கிடைக்கலாம்? தாவேகாவுக்கு கிடைக்கலாம். ஆனால் அதோட அரசியல் முடிஞ்சு போச்சு. அதோட அரசியல் முடிஞ்சு போச்சு. மாறாக இந்த வாட்டி தனியா நின்று எப்படியும் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. இவர் தனியா நின்று திமுக ஆட்சிக்கு வந்து இவர் 15% மேல ஓட்டு வாங்கி நிரூபிக்கிறார் வைங்க தன்னை. அடுத்த 5 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக மக்கள் மன்றத்தில் நின்று ஆளுங்கட்சியின் ஆட்சி கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி போராட்டங்கள் செய்து மக்களோடு மக்களாக நிற்பாரே என்று சொன்னால் 5 ஆண்டு கழித்து ஒருவேளை மக்கள் என்ன செய்யலாம், இவரை கொஞ்சம் என்னப்பா இவரு ரொம்ப நாள் கத்திட்டு இருக்காரு அப்படின்னு பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கக்கூடும். ஒருவேளை, அதுவும் தெரியல, அதை அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும் சூழல் எப்படின்னு. பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இப்பவே போய் பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச முதல் தேர்தலிலேயே பயந்து போய் ஒரு படத்தை வெளியில விட மாட்டேன்னு சென்சார் முடக்குனதுக்கே பயந்து போய் இல்லையா, இதுக்கே பயந்து போய் ஓடி போய் ஒருத்தர் வந்து அமித்ஷா சரண்டர் ஆகிறார்னா இவர் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி பாஜகவிடம் இருந்து சண்டை போட்டு மீட்டு தருவார் என்று அவர் கட்சிக்காரங்களே காரி மூஞ்சில துப்பிடுவாங்க. அதனால நான் நம்புறேன் அவர் போக மாட்டாருன்னு. ஆனா இன்னொரு விஷயத்த கவனிச்சீங்களா, ரொம்ப கிளவரா ஒரு பிளே பண்றாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சே வந்து அபத்தமானது. ஊடகங்கள் இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள், அதில் எங்களுக்கு துளியும் உடன்பாடு இல்லை, அது போன்ற செய்திகள் வெளியாவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி விஜய்கிட்ட இருந்து ஒரு ட்வீட்டோ ஒரு அறிக்கையோ இந்த ஆதவ் இந்த புஷி இந்த இவங்க மத்தவங்க இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, யாராவது ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? இல்ல. திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மட்டும் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு ஒன்று சொன்னார் நினைக்கிறேன். யூகங்களின் அடிப்படையில் கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று அவரும் சொல்லல. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க யாருக்குமே எந்நேரமும் திக்கு திக்குன்னு இருக்க இயங்குற மாதிரி விஜய பார்த்து இவங்க எல்லாருக்குமே திக்கு திக்குன்னு இருக்கு. உண்மையிலே உள்ளே இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல், சார் என்னன்னே தெரியல சார், எந்நேரம் என்ன பண்ணுவார்னே தெரிய மாட்டேங்குது சார்னு புலம்புறாங்க. அவங்களுக்கே திக்கு திக்குன்னு தான் இருக்கு, ஒரு முடிவு எடுக்க முடியல. உறுதியாக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் பேசாம டெல்லி போய் கூட்டணி வச்சுட்டு வந்துட்டாலும் நாங்க என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. அதனால இப்ப எல்லாரும் என்ன முடிவுல எடுக்கிறாங்கன்னா, எல்லாம் கம்முன்னு இருப்போம். ஒருவேளை கூட்டணி வைக்கலன்னு வைங்க, கூட்டணி வைக்கலன்னா பார்த்தீர்களா விஜய் பாஜக எதிர்ப்பில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார், கூட்டணி வைப்பார் என்று நீங்க தான் சார் சொன்னீங்கன்னு எல்லாரையும் திருப்பி விட்டுருவாங்க. இந்த பக்கம் திருப்பி விட்டு பார்த்தீர்களா பாசிசத்தை எதிர்ப்பதில் பாஜகவை எதிர்ப்பதில் விஜயினுடைய உறுதியை பார்த்தீர்களா அப்படின்னு கிளப்பி விட்டுருவாங்க. வைக்கலைன்னா வச்சா என்ன உருட்டு போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதுவும் எனக்கு தெரியும். பட் அதை நான் இங்க சொல்ல விரும்பல, அது இருக்கட்டும். வச்சா என்ன ஸ்கிரிப்ட் வரைக்கும் அங்க தயாராயிடுச்சு, வச்சா என்ன சொல்லலாம்ட்டு. என்ன பெரிய ஒரு உலக ரகசியம் நான் சொல்றேன். இப்ப என்ன ஆயிரப்போகுது, இப்ப வச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக பாஜக கூட கூட்டணி வச்சதெல்லாம் உதாரணம் காட்ட மாட்டாங்க, அதை கூட விட்டுருவாங்க. விசிக பாஜக அணியில் இருந்துச்சு இல்லையா,
அதை எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வர்றதுக்கு இப்பவே ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. வச்சா அப்போ கூட்டணி வச்சா ஒரு ஸ்கிரிப்ட், வைக்கலைன்னா ஒரு ஸ்கிரிப்ட்னு ரெண்டையும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கானுங்க சுத்தி. இப்ப விஜய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இது ஒரு பக்கம். எடப்பாடி பழனிசாமி நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். மொத்தம் 234 தொகுதி சரியா? விஜய் அடுத்த முதலமைச்சர்னு அவங்க கட்சிக்காரங்களோட நம்பிட்டு இருக்காங்க. குறையாம 100 தொகுதி கேட்பானா இல்லையா? 234 தொகுதியில போட்டியிட்டு தனித்து ஆட்சி அமைக்கும் வல்லமை இருக்கிறது என்று நம்பக்கூடிய கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலேயே கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேகா. அப்ப மினிமம் 100 சீட்டு உறுதியா போட்டியிடணும்னு நினைப்பாங்க. மினிமம் நினைப்பாங்கல்ல. அப்ப 118 இடங்களில் வெற்றி பெறுபவர் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப அதிமுக மினிமம் 150 சீட்லயாவது போட்டியிட வேண்டும். அப்பதான் ஒரு 118 சீட்டாவது வெற்றி பெற முடியும். அதிமுக ஒரு கணக்கு போடுது. நீங்க 224 சீட்லயும் போட்டியிட்டாலும் 118 வெற்றி பெற முடியாது. அது வேற, அதை விட்டுருங்க. பட் அப்படி நினைக்குது. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு 100 சீட்டு, யாரு தாவேகா ஒரு 100 சீட்டு, ஏற்கனவே பிஜேபிக்கு 29 சீட்டு பிக்ஸ் ஆயிட்டு சொல்றாங்க. அப்புறம் டிடிவி தினகரன், மத்தவங்க, பாமக எல்லாம் சேருங்க. ஒரு 20 நீங்க வச்சுக்கங்க. எப்படி வச்சுக்கோங்க, ஒரு ரஃபா ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க அன்புமணி ராமதாஸுக்கும் பாஜகவுக்கும் சேர்த்தே 50 சீட்டை தாண்டிடும். கரெக்டா? உறுதி 50 தாண்டும் இல்ல, 50 தாண்டிடுச்சு. மத்த எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 20 சீட்டு வைங்க. யாருக்கு? டிடிவி தினகரன் உள்ளிட்ட எல்லோருக்கும் சேர்த்து. டிடிவி தினகரன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 20 சீட்டு வைங்க. அப்ப அங்கே ஆல்ரெடி ஒரு 50 தாண்டியாச்சு. இங்க ஒரு 20 தாண்டிடுச்சுன்னா 70, நியர்லி 70ல இருந்து 75 சீட்டு கூட்டணிக்கு போயிடும். ரைட்டா? இவர் ஒரு 100 சீட்டு. அப்ப மொத்தத்துல ஒரு 174 சீட்டு அல்லது 170ல இருந்து 174 சீட்டு கூட்டணியே போட்டிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு? 224. அப்ப மீதியில எத்தனைல போட்டிடுவோம் அதிமுக? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிமுகவுக்கு எத்தனை தொகுதி இல்லையா? 175 சீட்டு இங்க கொடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு 25, 34, 25 அவ்வளவுதான். 59 சீட்டு. இந்த 59 சீட்டு அதிகபட்சம் ஒரு 59, 60 சீட்டு வைங்க. 60 சீட்டு வச்சுக்க ரஃபா. 60 இடங்களில் அதிமுக போட்டிட்டு ஆட்சி அமைக்கவா? யோசிச்சு பாருங்க சார். அது எப்படி சார் 100 சீட்டு கொடுப்பாரு விஜய்க்கு? வேண்டாம். அதிமுக 100 சீட்டு போட்டிடுதுன்னு வச்சுக்கங்க. அப்படி வச்சுங்க சார். அதிமுக 100 சீட்டு, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் முதலே சொல்லிட்டேன் 70 சீட்டு. அப்படி பார்த்தாலும் 170, 175 சீட்டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மீதி என்ன இருக்கு? 59, 60 சீட்டு இருக்கு. இப்ப பார்த்தா 59, 60 சீட்டுல தான் தாவேகா போட்டிடுமா? அதுக்கு ஒத்துக்குமா தாவேகா? அப்படி பார்த்தாலும் 100 சீட்டு தான் அதிமுகவுக்கு. அதிமுக 100 சீட்ல போட்டியிட ஒத்துக்குமா? 60 சீட்ல போட்டியிட தாவேகா ஒத்துக்கொள்ளுமா? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்குவதற்கு விஜய் ஒத்துக்குவாரா? இல்லையா? இப்ப போன வாரம் ஊழல் சக்தி என்று விமர்சித்து விட்டு அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக வாக்கு கேட்டால் தாவேகா காரன் கருத்து போனா மாட்டானா? கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் தாவேகா இடம்பெறும் வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏன் சார்? வாய்ப்பே இல்ல, ஸ்ட்ராங்கா 1 விழுக்காடு கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி குறைவுன்னு இத்தனை மிக போட்டு சொல்றீங்கன்னா 0.001%. விஜய் என்ன முடிவெடுப்பாருன்னு யாருக்கும் தெரியல. அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியல. அந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், நான் உறுதியா நம்புறேன் அந்த வாய்ப்பு மிக மிக குறைவு. விஜய் தனித்து களம் காண்பா அப்படின்னு நான் நம்புறேன். ரைட்டா? வரட்டும், டெல்லி போயிட்டு வரட்டும். சரி, ஒருவேளை விஜய் பாஜக கூட்டணி அமைத்தால் வேலை ஈஸி. மொத்தமா ஒரே பால்ல எல்லாரையும் முடிச்சுட்டு போயிடலாம். தனித்தனியா அதிமுகவுக்கு ஒரு பால், நம்ம இவங்களுக்கு ஒண்ணு, ஒரே பால் எல்லாரும் கிளீன் போல்ட். கூட்டணியா போயிட்டாங்கன்னா ஒரே பால்ல எல்லா விக்கெட்டையும் எடுத்துடலாம். மொத்தமா இந்த எலெக்ஷனோட வாரி சுருட்டி தூக்கி தூர வீசிட்டு தமிழ்நாட்டின் இன துரோகிகள், தமிழ்நாட்டினுடைய நலத்திற்கு எதிரானவர்கள், துரோகிகள், பாஜகவின் கைக்கூலிகள் இவர்கள் என்பது மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போகும். வேலை ஈஸி ஸ்டாலினுக்கு. பார்த்தீர்களா? இவங்க எல்லாம் சேர்ந்துதான்
எப்படி தமிழ்நாட்டிற்கான நிதியை தர மறுக்கும் பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக சண்டையிடும் திமுக தீய சக்தி என்று சொல்லுகிறீர்களா? கேள்வி வருமா? வரும். அப்புறம் அந்த கட்சியில சேர்ந்து இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், ஆற்றலாளர்கள், பேச்சாளர்கள், அவர்கள் எல்லாம் பாஜக கூட்டணி ஆதரிச்சு பேசணும். முடியுமா? அவங்களுக்கு நாக்கு எழுமா? பல சிக்கல் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன் சார், நீங்க இப்ப கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவான்னா, பாஜகவோடு கூட்டணி என்றவுடன் செந்தில்வேல் பதறிவிட்டான் அப்படிமாங்க. உள்ளபடியே எனக்கு என்ன தெரியுமா, யதார்த்தம் விருப்பம் நான் எப்பவும் 2 சொல்லுவேன். யதார்த்தம் என்பது இவர் சேருவதற்கான வாய்ப்பு குறைவு என்பது நான் யூகிக்கிறேன். ஒருவேளை என் யூகம் தப்பா போச்சுன்னா, முதல் முறையா என் யூகம் தப்பா போச்சுன்னா ஒத்துக்கிறதுல எனக்கு ஒன்னும் கௌரவம் குறைஞ்சிட போறதுக்கும் நான் ஓப்பனா ஒத்துக்க தயார். அல்லது என் யூகம் சரியாக அமைந்தால் இதுவரை கணித்த வரிசையில் இதுவும் சரியாக இருக்கிறது என்று நீங்க எனக்கான கிரெடிட்டை கொடுங்க. அதுல பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஆனா இப்போ ஒரு குரூப் கிளம்பும், தாவேகா பாஜகவுடன் கூட்டணி என்றவுடன் பயந்துட்டான், பாத்தீங்களா, எப்படியாவது கூட்டணி சேரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படிமாங்க. ஐயா சாமி, உள்ளபடியே என் விருப்பம் என்ன தெரியுமா, பாஜகவோடு தாவேகா கூட்டணி சேரணும். சேர்ந்தாதான் விஜய் லட்சணம் என்னன்னு மக்களுக்கு புரியும், மக்களுக்கு ஆதித்து போவான். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம், அடுத்த எலெக்ஷன்ல கொஞ்சம், ஒரே எலெக்ஷன்ல இவங்க எல்லாரையும் மூட்டை கட்டி தூக்கி தூர வீசிட்டு தமிழ்நாடு நிம்மதியா இருக்கும். ஸ்டாலின் நிச்சயம் மீண்டும் முதலமைச்சராக வருவார். யாரெல்லாம் துரோகிங்கிறது அம்பலப்பட்டு போகும். தமிழ்நாட்டின் துரோகிகள் பாஜகவின் அடிமைகள், கைக்கூலிகள் என்பது நமக்கு திட்ட தெளிவாக விளங்கிவிடும். மறு வைத்துக் கொண்டு மாறு வேடத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக விஜய் வேலை பார்க்கறதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு நாம அம்பலப்படுத்த வேண்டாம், அவரே அம்பலம் ஆயிடுவார். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, நீங்க கூட்டணி வைக்கணும், வச்சாதான் எங்களுக்கு நல்லது. சரியா? இன்னும் 10 இடத்துல ஜெயிக்கலாம், பார்ப்போம். டெல்லிக்கு போறாரு ஐயா, என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பாக சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கட்சியை சேர்ந்த குறிப்பாக திரு ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்களுக்கு கொஞ்சம் கண்ணியமாக பேச சொல்லுங்க. வாய் இருக்குது அப்படின்னா அவருக்கெல்லாம் ஒழுங்கா உச்சரிக்க கூட தெரியாது தமிழ. சரியா? என்னத்தையா உணர்வார். இங்க அதை விட பயங்கரமா பேசுறதுக்கான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. திருப்பி பேசினாங்கன்னா தாங்க முடியுமா? தாங்குற சக்தியும் வல்லமையும் இருக்குதா? அதெல்லாம் மைக்கு கிடைச்சி கைக்கு தட்டுறதுக்கு 10 பேர் முன்னாடி இருக்கிறாங்கிற உடனே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை, மாபெரும் தலைவரை, இன்றைக்கு இந்திய தேசிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை, ஸ்டாலினை கண்ணிய குறைவான வார்த்தைகளால் ஆதவர்ஜுனா பேசுவது கண்டிக்கத்தக்கது. ரஜினிகாந்த ஏதோ திமுக மிரட்டித்தான் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதெல்லாம் உச்சபட்ச காமெடி. சரியா? இப்ப அமித்ஷாவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு தான் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவர் சொன்னார்ல, விஜய் பயங்கர அசகாய சூரர், ரஜினிகாந்த் திமுக மிரட்டலுக்கு பயந்துதான் வராமல் போனார், ஆனால் விஜயை பார்த்தீர்களான்னு கேட்டார். இப்ப விஜய் பாஜக கூட்டணி வச்சா அப்படியே காரி துப்புவான். ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாம் குசியாகி வருவாங்க, பழைய தொடப்பம், பழைய பிஞ்ச செருப்பெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, ஓடியா 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 வெளுன்னு வெளுப்பாங்கல்ல, அடே பேச்சாடா பேசுன அப்படின்னு கேட்பாங்க. அதனால கொஞ்சம் அரசியலா பண்ணுங்க, கண்ணியமான வார்த்தைகளோடு காத்திரமான விமர்சனங்களை வைங்க, தப்பு இல்லை, ஆனா கண்ணியமான வார்த்தைகளோடு அவை இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கையிலே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.